ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு காமெடி ஸ்டோரிங்க. உண்மையாலுமே இந்த கதை ரொம்ப சிரிப்பா இருக்கும். யாரெல்லாம் இந்த கதையை முழுசா கேட்டுட்டு சிரிச்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு கார்ல கணவன், மனைவி, கணவனுடைய அம்மா 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு கார் வர்ற மாதிரி தெரியுது. உடனே திரும்பி பாக்குறாங்க. அது வந்து போலீஸ்காரன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமா பின்தொடர்ந்தே வந்து உடனே அந்த காரை வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த போலீஸ்கார் வந்து நிக்கிறான். அந்த போலீஸ்கார்ல இருந்து 2 போலீஸ் இறங்கி இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கீழே இறங்குங்க. உடனே இவருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தப்போ ஒரே பயமா, கை காலம் நடுங்குது. எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டு வந்து நிக்கிறாரு. அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்களாம், அப்பா நானும் காலையிலேருந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த வண்டி ஓட்டுறதுலயே நீங்க மட்டும் தான் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டு வரீங்க. சாலை விதியெல்லாம் பின்பற்றி நல்லா கரெக்டா ஓட்டிட்டு வரீங்க, நிதானமா ஓட்டிட்டு வரீங்க. அதனால இந்த ஆண்டுக்கான சிறந்த டிரைவர் என்ற ஒரு சான்றிதழ் வந்து உங்களுக்கு தரோம். அது மட்டும் இல்லாம அதுக்கான பரிசு தொகையா வந்து ஒரு 5000 ரூபாய் பணமும் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓட்டிட்டு வந்த ஒரு டிரைவர் வந்து உடனே அதை வாங்கிட்டு, அப்பாடா ரொம்ப சந்தோஷம், இந்த வருஷமாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டு போலீஸுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. உடனே வந்து அவங்க ஒய்ஃபும் வந்து கீழே இறங்கி வராங்க. வந்து அந்த போலீஸ்காரங்கள்ட்ட, சார் தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க சார், அவர்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, ஏதோ குடி போதையில உளர்றாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் போலீஸ்காரங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படியே எல்லாரும் 3 பேரும் பேசிட்டே இருக்கக்குள்ள உள்ள இருக்கிற அந்த அம்மா வந்து காதுல வாங்குறாங்க. அவங்களுக்கு காது கேட்காதான். உடனே அந்த அம்மா வந்து அந்த போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாங்க, சார் என் பையனை எதுவும் திட்டாதீங்க சார், நான் அப்பவே என் பையன்கிட்ட சொன்னேன் சார், இந்த திருட்டுக்காரெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொன்னேன். எங்க சார் என் பேச்சு அவன் கேட்கறான் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த போலீஸ்காரரும் மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துட்டாராம். இந்த கதை நல்லா இருந்துச்சு இல்லைங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி.